அதாவது ஒரு அரசியல் படுத்தப்படாத ஒரு கூட்டம், அது போன்ற பெரிய ஒரு மாப் மென்டாலிட்டியில் கூடி இது போன்ற நிகழ்வுகளில் வந்து பெரிய அளவிற்கு வந்து அவர் சட்டத்தை மீறுகிறது, மீறுவம் செயல் அல்லது சட்டத்தைக்கு நாம் கட்டுப்பட வேண்டியதில்லை என்ற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு புதிதாக பிறக்குகிறது. அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த நீட்சி தான் இந்த போன்ற டிசாஸ்டர்ஸ் பெரிய சோகங்கள் எல்லாம் அப்படின்னு சொல்லி அதான் மந்தை மாப் மென்டாலிட்டி தான் அவர் சொல்றாரு. அப்போ ஒரு இதெல்லாம் வந்து அந்த தலைமைக்கு தெரியாதான்றது இப்போ அடிப்படையில் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. நீங்கள் வந்து ஒரு அமைப்பை சேர்ந்தவர், இதே போல் வந்து சமூக அமைப்பது இந்த அரசியல் ரீதியாக வாக்கு வங்கி அரசியல் இல்லைனாலும் மக்களோடு பயணிக்கக்கூடியவர். அப்போ இந்த மென்டாலிட்டியை வந்து நீங்கள் தொடர்ந்து கவனிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா? ஒரு இளைஞராக, ஒரு இளம் அரசியல் தலைவராக நீங்கள் எப்படி வந்து இதை புரிந்து கொள்கிறீர்கள்? நீங்கள் எப்படி இதை டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவீங்க? சார், முதல்ல நான் இந்த அரங்கத்துக்குள்ளே வரப்பயே நேற்று இரவுலேருந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு மனிதநேயமற்ற ஒரு தலைமுறை உருவானதை நினச்சி வேதனையில் தான் வரோம். வரப்பையுமே அழுதுறக்கூடாது, உணர்ச்சி வயப்படக்கூடாது, அறமற்று யாராவது பேசினா கூட கத்திரக்கூடாது அப்படின்ற மனநிலையில் தான் நான் வந்தேன். ஆனால் உங்கள் லீட்லேயே நீங்கள் வந்து அந்த பிணங்களை சுற்றிட்டு போகிறத போடுறீங்க. தங்களுடைய வீட்டில் மரணத்தை நேரடியாக பார்த்து தொடர்ந்து மரணத்தை பார்த்த எல்லாருக்குமே ஒரு 2 வயசு குழந்தைய சுற்றி பிணமாக கொடுக்குறப்ப அந்த மரண ஓலம் கேட்கக்கூடிய யாருமே எப்படி இது நடந்துச்சு, இனி இது நடக்காமல் எப்படி தடுக்கணுன்ற உணர்வோடு தான் பேசுவோமே தவிர வேற எப்படி பேசுறாங்கன்றது தெரியல. அதை பார்க்கக்கூடிய மக்கள் புரிந்து கொள்ளட்டும். முதலில் நான் மனிதத்தன்மையோடு பேச விரும்புகிறேன். அங்கு மரணித்த 40 பேருக்குமே எங்களுடைய கழக தலைவர் ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்கள் ஒரு நீண்ட சமூக அனுபவத்தில் இருந்தவர், மனவேதனையோடு இரங்கல் தெரிவிச்சிருக்காரு. ஏன் எங்களுக்கு அந்த மனவேதனை வருதுன்னு கேட்டிங்கன்னா, நாள்தோறும் மக்களை போய் சந்திக்கக்கூடியவங்க, இளைஞர்களை சந்திக்கக்கூடியவர்களுக்கு இந்த வேதனை புரியும். 2 தான் சார் தமிழ்நாடு. இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது தமிழ்நாடு கிடையாது, இது தமிழ்நாடே இல்லை. ஒரு ஆணவ படுகொலையில் கவின்ற இளைஞரை போய் வெட்டி கொள்றப்ப கீழே வந்து எதுக்குடா அவனை இதோட விட்டீங்கன்னு கேட்கக்கூடிய ஒரு மனநிலைக்கும், குழந்தை இறந்துருச்சுன்னு அழுதுகிட்டு இருக்க பெற்றோர்களுக்கு கீழே போயிட்டு தாவேக்கான்ற பேரில் இருக்கக்கூடிய மனித நேயமற்ற கும்பல், அந்த லும்பன்ஸ் போயிட்டு 200 ரூபாயை வாங்கிட்டு அழுகிறியான்னு கேட்கக்கூடிய கும்பலும் தமிழ்நாடு கிடையாது. இது எப்படி வளர்ந்த ஒரு மாநிலமாக இருந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி படிச்சிருக்கோம் சார். 2 தலைமுறைக்கு முன்னாடி படிக்காத கூட்டம் தான் பெரியாரை பார்க்க போனாங்க, படிக்காத கூட்டம் தான் அண்ணாவோட பேச்சை கேட்க போனாங்க, படிக்காத கூட்டம் தான் கலைஞருடைய பேச்சை கேட்கறதுக்கு விடிய விடிய காத்துட்டு இருந்தாங்க. ஒரு மக்கள் கூட படிப்பறிவில்லாத ஒரு மக்கள் அவ்வளோ பெரிய தலைவர்களுடைய கூட்டத்தை கேட்க போகிறப்ப விடிய விடிய உட்காந்துருப்பாங்க. எங்கள் தோழர்கள் சொல்கிறப்ப எங்களுக்கெல்லாம் புல்லரிக்கும். கை குழந்தைய அப்படியே அங்கேயே தொட்டில் தாளாட்டிவிட்டு கீழே பெண்கள் ஆண்கள்னு வித்தியாசம் இல்லாமல் படுத்திருப்பாங்க. ஒரு அசம்பாவிதம் நடக்காது, எந்த விதமான கூட்டம் முந்தி அடிச்சுட்டு போகிறதுன்ற எதுவுமே இல்லை. படிக்காத கூட்டத்தை மிகப்பெரிய பகுத்தறிவான கூட்டமாக மாற்றிய மாநிலம் தமிழ்நாடு. இன்னைக்கு படித்தவங்களை தற்குறிகளாக மாற்றக்கூடிய வேலையை நடிகர் விஜய் பார்க்குறாரு. அவரை தாவேக்காவின் தலைவர் லீடர்னா யாரு சார்? அவர் நடிகர், ஆக்டர், ஹீரோன்னு கூட சொல்ல முடியாது. நடிக மனப்பான்மையோடு, ஒரு கதாநாயக மனப்பான்மையோடு பேசக்கூடிய பேச்சு என்ன? இது வரைக்கும் பேசியிருக்காருல 2 வருஷத்துல, மதுரையில் பேசியிருக்காரு, விக்கிரவாண்டியில் பேசியிருக்காரு, எத்தனை இடங்களில் பேசியிருக்காருல. ஏதாவது ஒரு இடத்தில், ஒரே ஒரு இடத்தில் அவர் பேசிய பேச்சு பேசு பொருளாக இருக்கா? 5 மணி நேரம் வந்தார், 5 மணி நேரம் இந்த கூட்டத்தை கடந்தார், இங்கே நின்றார், அங்கே தண்ணி குடித்தார், அங்கே முகத்தை துடைத்தார், மேலே ஏறி நின்று என்ன பேசுறீங்க? ஸ்டாலின் சார் இதை பார்த்தீங்களா? நான் அதிமுகவையும் சேர்த்து கேட்குறேன். எங்கேயாவது ஒரு இடத்தில் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேடையில் ஏறிட்டு இங்கே பாத்தியா என் கூட்டத்தை பாத்தியா, அந்த பக்கம் சிஎம் மேடையில் ஏறிட்டு இங்கே பாத்தியா என்ன பண்ணிட்டோம் பாத்தியா, இது இல்லை சார் அரசியல். நீங்கள் பேசுவது அரசியல் கிடையாது. விஜய் என்பவர் தலைவர் கிடையாது. இது ஒரு மாப், இது ஒரு கும்பல். இந்த கும்பலுக்கு விஜய் என்ற நடிகரை 50 படம் 60 படம் திரையில் நடித்தவரை ரோட்டில் சர்க்கஸுக்கு கூட்டிகிட்டு வரப்ப ஒரு விலங்குகளை சர்க்கஸில் பார்க்கறதுக்கு ஆர்ப்பரிப்பாங்க அந்த காலத்தில் கூட்டம் சர்க்கஸில். இன்னைக்கு சர்க்கஸே இல்லை. இன்றைக்கு ஒரு இளைஞரை நீங்கள் கூட்டிகிட்டு வந்து நிப்பாட்டி இவரை ஒரு முகமாக காட்டுறீங்களே, அந்த RSS மென்டாலிட்டி, வட இந்தியாவினுடைய மனநிலை இது. அந்த மாப் மென்டாலிட்டியை தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. கொண்டு வந்தது மட்டும் கிடையாது, இதில் 3 விஷயத்தை நான் குறிப்பாக முதல் சுற்றிலே பதிவு செய்ய நினைக்கிறேன். காவல்துறை, தமிழ்நாடு அரசு, இது 2க்குள்ளேயும் நீங்கள் ஒரு முடிச்சு போடுறீங்கல்ல. நான் காவல்துறை கிட்ட 10,000 பேர்னு எழுதி கொடுத்துருவோம் அப்படின்றதான் சொன்னாங்க. ஆமாம், எத்தனை பேர்னு எழுதி கொடுக்கணும், அது யாருனாலும் சரி. 10,000 பேர்னு எழுதி கொடுத்துருக்காங்க சார். வந்தது 27,000 பேர்னு கவுண்ட் சொல்கிறாங்க. நான் 27,000க்கே கவுண்ட் சொல்கிறேன்.
500 போலீஸ் அங்கே இருந்தாங்க. 27,000 கால்குலேட்டர்லேயே 500ல் டிவைட் பண்ணிங்கன்னா 54 பேருக்கு ஒரு போலீஸ்னு கணக்கு. தெருமுனை கூட்டத்துக்கு கூட 50 பேர்லேருந்து 100 பேர் தான் வருவாங்கன்னா அந்த 54 பேருக்கு ஒரு போலீஸால் ஒரு கூட்டத்தை ஒரு கும்பலை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதையும் மீறி இவங்க ஆர்ப்பரிச்சு முந்தி அடிச்சுக்கிட்டு போகிறாங்கன்னா இதற்கு பொறுப்பேற்க வேண்டியது நடிகர் விஜய். ஏன் பொறுப்பேற்கணுன்றதை நான் சேர்த்து சொல்கிறேன். இத்தனை பேர் வருவாங்க, இந்த நேரத்துக்கு வருவாங்கன்னு உங்கள் பொறுப்பாளர்கள் தானே போய் பெர்மிஷன் எழுதி கொடுக்குறாங்க. எழுதி கொடுக்குறப்ப விஜய்க்கு அந்த தகவல் வராதா? லீடர் உங்கள் கொள்கை தலைவர் பெரியான்றீங்கல்ல சார், 8 மணிக்கு நிகழ்ச்சினா 7 மணிக்கு அந்த அரங்கத்திற்கு வருபவர் தான் தலைவர். அதை தான் பெரியார் செஞ்சார், காமராஜர் அதை தான் செஞ்சார், அம்பேத்கர் அதை தான் செஞ்சார். நீங்கள் 8:45 அங்கே பெர்மிஷனை வாங்கிட்டு ஏர்போர்ட்டில் 8:45 நிற்கிறீங்கன்னா நடிகர் விஜய் கால் ஷீட் கொடுத்த ஷூட்டிங்க்கு லேட்டாக போக முடியுமா? இப்போ சம்பாதிக்கிறதுக்கு நீ சீக்கிரம் போவ, சுயமரியாதையற்ற ஒரு இளைஞர்கள் இருக்கிறதுனால, உங்களை கேள்வி கேட்காத இளைஞர்கள் இருக்கிறதுனால நீ லேட்டாக போவியா? ஸ்டாண்ட் வித் விஜய்னு போடுறாங்க சார். ஸ்டாண்ட் வித் விஜய் நெஞ்சோலியில் கிடக்காரா? ஆஸ்பத்திரியில் கிடக்காரா? எதுக்கு விஜய் கூட நிற்கணும்? யார் நிற்கணும் விஜய் கூட? 40 பேர் செத்து கிடக்குறாங்களா அவங்க வீட்லையா? செத்தவங்க விஜய் ரசிகர் தானே. நீங்கள் திமுக காரவங்க செத்துருக்காங்களா? அதிமுக காரவங்க செத்துருக்காங்களா? இதை சதின்றீங்கல்ல, எந்த இடத்தில் சதி பேசுவோம் வெளிப்படையா? மரம் உடையுது சார், ஒரு நிமிஷம். மரத்தில் நிற்கிற, மின் கம்பத்தில் நிற்கிற, மரம் விழுகுது, விழுந்த பிக்சரை போடுறாங்க. எப்படி மரத்தை வெட்டிடுவாங்களா வந்து? சரி, செத்து போனாங்கல்ல, இந்த 40 பேர் செத்தாங்கல்ல, இவங்களுக்கு ஒரு சதியில் தான் மயக்கம் போட்டாங்கன்றீங்கல்ல. தண்ணி கொடுக்காமல் இருந்தது யார் சதி? 7 மணி நேரம் அந்த மக்களை நிற்க வச்சது யார் சதி? அந்த மக்கள் மயங்கி விழுகிற போது குழந்தை காணா போயிடுச்சுன்னு அவர் பேர் என்ன, ஆதவ அர்ஜுனா போய் சொல்கிறாரு, நண்பா கண்டுபிடிச்சி கொடுத்துருங்கன்னு நீ மைக்கில் கத்துறல்ல. தலைவர் செய்கிற வேலையா அது? கதாநாயகன் செய்கிற வேலை அது, நடிகன் செய்கிற வேலை அது. ஆம்புலன்ஸ் வருதுன்னு பேசுகிறோம், மயக்கம் போட்டவர்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு தானே சார் ஆம்புலன்ஸ் வந்துச்சு. விஜய் அந்த ஸ்பாட்டில் இருக்கிறப்பயே மயக்கம் போட்டிருக்காங்க, ஹாஸ்பிட்டல் கூட்டு போனப்ப செத்து போயிட்டாங்கன்னு இன்னைக்கு அறிக்கை இருக்கு, ரெக்கார்டு இருக்கப்பவே அங்க ஏன் ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னு கேட்டா மனிதநேயமற்ற ஒரு கூட்டத்தை நடிகர் விஜய் மட்டும் உருவாக்கல, என்ன பேசுறதுனே தெரியாம அறமற்ற அரசியல்வாதிகளும் உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.